ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் நம்ம வச்ச வீக் 3 டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் தான்ப்பா பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் எல்லாமே இதில் இந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். டெஸ்ட் எழுதினவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃப்ரைடே வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இப்போ சண்டே வந்து நம்ம பிடிஎஃப் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டெஸ்ட் 8ல் வந்து ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துடலாம். வாங்க கிளாஸில் போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக தான் கொடுத்துருக்கோம். விரை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, மனம் அப்படிங்கிறதா மீனிங். கழல்னா அணிகலன், ததும்பினா பெருகி, மெய்னா உடல். இது வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க சிலபஸில் சொல்லும் பொருளும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்கப்பா. அதனால் இதை பொறுத்துகையாக வச்சோன்னா 4 கொஸ்டின் நீங்கள் ஒரே இதில் படிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுத்துகையாக வச்சது. சரிங்களா? அப்போ 3241 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்ந்தவர் வந்து வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியு போப் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாகவே கொடுத்துருப்பாங்கப்பா. அதனால தான் இந்த கொஸ்டின் வச்சது. நெக்ஸ்ட் பாருங்க. அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலாக்கண் அப்படிங்கிற திருக்குறளை வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. அழுக்கார் உடையான் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலாக்கண் உயர்வு அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. சீர் மோனையே காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீர் மோனைனா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரதான்ப்பா சீர். அடி வந்து இப்படி 1 கீழே 1 வரதான் அடி. அப்போ இதில் வந்து நமக்கு சீர் மோனை கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. அப்போ இதில் சீர் மோனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் ஒழுக்கம் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து ஒரே சீரில் வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து சீர் மோனை. அப்போ தேர்ட் ஒன் தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுறாங்க அப்படின்னா, உயர்ந்தவரோடு பொருந்தி வாழாதவங்க வந்து பலகற்றும் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து கூறியிருப்பாங்க. உயர்ந்தவரோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு குறள் வரும் இல்லையா, அந்த குறள் தான்ப்பா இந்த இதுக்குரிய மீனிங்காக வரும். நெக்ஸ்ட் பாருங்க. தவறானவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏலாதியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனி மேதாவியார். இவங்க வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வைணவ சமயம் கிடையாதுப்பா, சமண சமயத்தை சார்ந்தவங்க தான் ஏலாதி. கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதி வந்து வலியுறுத்துங்கிறாங்க. அதுவும் சரிதான். காலம் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏலாதி வந்து கனி மேதாவியர் வந்து 5ஆம் நூற்றாண்டு. அப்போ நமக்கு செகண்ட் ஒன்றும் 4th ஒன்றும் ராங்கு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்டு ஒன்று தான் சரி. நெக்ஸ்ட் பாருங்க. ஏலாதி கூறும் மருந்து பொருட்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏலம், லவங்கம், சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாம் ஏலாதி கூறும் மருந்து பொருட்கள் தான். இந்த பெருமல்லி அப்படிங்கிறது சிறுபஞ்ச மூலத்தில் வரும். சரிங்களா? அப்போ பெருமல்லி அப்படிங்கிறது தவறு. ஏன்னா இங்கே வந்து ஏலாதி கூறும் மருந்து பொருட்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பெருமல்லி அப்படிங்கிறது தவறு. நெக்ஸ்ட் பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது திருக்குறள். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது தலைவன். ஏன்னா ஐ அப்படிங்கிற எழுத்து நடுவில் மறைஞ்சு வந்திருக்கு. ஔகாரம் அப்படிங்கிறது வௌவால். வௌ அப்படிங்கிறது ஔவோடை சொல்லு. ஆயுத குறுக்கம் முட்டிது. மகர குறுக்கம் போன் அப்படிங்கிறது தான் இந்த பொறுத்தைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ 2431 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. பாத்திமா திருக்குறள் கற்றால் எவ்வகை தொடர் அப்படின்னா, பாத்திமா வந்து அவளே திருக்குறளை வந்து கற்றுக்கிட்டா. அப்போ அது வந்து தன்வினை தொடர். இதே செய்வினை தொடர்னா எப்படி வரும்னா, திருக்குறள் அதாவது அந்த வை அப்படிங்கிற இது வந்து அதில் சேர்ந்து வரும்பா. அப்படி வை திருக்குறளை அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்வினையாக வந்துடும். சரிங்களா? இப்போ இதை பிரவினையாக எப்படி மாற்றுவீங்க அப்படின்னா, பாத்திமா திருக்குறளை கற்பித்தாள் அப்படின்னா அது வந்து பிரவினை தொடர். சேபாட்டு வினைத்தொடர் நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திமாவால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது அப்படின்னா அது சேபாட்டு வினை. வினைத்தொடர் அப்படிங்கிறது வந்து திருக்குறள் கற்றால், அதாவது திருக்குறள் வந்து என்ன செஞ்சாங்க, கற்றுக்கிட்டாங்க. அப்போ அது வந்து ஒரு வினையை செஞ்சாங்க, அது வினைத்தொடர். நெக்ஸ்ட் பாருங்க. சந்தி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிற்றுக்கட்டில் அப்படிங்கிறதான்ப்பா இங்கே கரெக்டான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மையற்ற தொடர் எது? இதுக்குரிய நம்ம வீடியோவே உங்களுக்கு தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அல்ல எங்கே வரும், அன்று எங்கே வரும், அல்லன் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க இருக்குது. அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா கவிஞன்கிறது உயர்திணை அப்படிங்கும்போது அல்லன் வந்துடும். இந்த அல்ல அன்று அப்படிங்கிறது வந்து அக்ரிணைக்குரிய பொருளாக வரும்.
நெக்ஸ்ட்டு வலுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறதான் கரெக்டு. ஏன்னா இடப்பக்கம் வலப்பக்கம் அப்படின்னு தான் வரும், வலது இடதுன்னு வராது. அப்போ வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறதான் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க, காந்தியடிகள் உண்மையை பேசாமல் இரார் அப்படிங்கிறது எவ்வகை தொடர்னு கேட்டிங்கன்னா பொருள்மாறா எதிர்மறை தொடர். ஏன்னா உண்மையை பேசாமல் இரார் அப்படின்னா அவர் எப்பயுமே உண்மையை தான் பேசுவாங்க அப்படிங்கிற மீனிங்கில் தான் இந்த தொடர் வந்து வருது. அப்போ வந்து 2 வினை முற்றுக்களை கொண்டு முடிஞ்சாவே அது வந்து பொருள்மாறா எதிர்மறை தொடர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வட்டம் நமக்கு நியூ சிலபஸில் நமக்கு பழமொழி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு 2 பழமொழியும் கொஸ்டினாக வச்சுருக்கோம்ப்பா. இந்த பழமொழி வீடியோவும் உங்களுக்கு 10th புக்கில் இருக்குது, மொத்தமாக ஒரே வீடியோவாக உங்களுக்கு தொகுத்தும் கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நோ பெயின் நோ கெயின் அப்படின்னா உழைப்பின்றி ஊதியம் இல்லை. நம்ம எந்த உழைப்புமே இல்லாமல் நமக்கு வந்து ஊதியம் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தடையாய பற்று வந்து மொழிப்பற்று. மொழிப்பற்று இல்லாதவரிடம் வந்து தேசப்பற்று இராது என்பது உறுதி. தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை அப்படிங்கிறது யார் கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரார்த்தனை அப்படின்னு வரும்போது நம்ம பெரியாரை யோசிக்கவே மாட்டோம். இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ப்பா. ஒரு பாக்ஸில் அப்படியே இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்து பெரியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரார்த்தனைங்கும் போது பெரியாருக்கு வந்து கடவுள் பக்தியெலாம் இல்லை, பிரார்த்தனைங்கும் போது பெரியார் வரமாட்டாருன்னு நீங்கள் யோசிச்சிடாதீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பெரியார் தான். ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. இது பொறுப்பு அப்படின்னு வரும். பொறுப்புனா மலை, இமையவர்னா தேவர், கொற்றம்னா அரச நீதி, புல் அப்படின்னா பறவை. அப்போ நேருக்கு நேரம் தான் நமக்கு பொருந்திருக்கு. 1 2 3 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த எல்லரு அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா இந்த லா அப்படிங்கிறது எல் கூட்டல் அரு. லா அப்படின்னா லா அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஆ அப்படிங்கிற மீனிங் வருதுலப்பா, லா ஆ, அதனால் அது எல் ப்ளஸ் அரு அப்படின்னு சொல்லி பிரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், புகார் காண்டம் எவ்வளவு அப்படின்னா 10, மதுரை காண்டம் வந்து 13, வஞ்சி காண்டம் வந்து 7. இது சிலப்பதிகாரத்தில் இருக்க காண்டங்களை பற்றி தான்ப்பா வச்சுருந்த கொஸ்டின். 3 1 2 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வேலூரில் அமைந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது ராங்ப்பா. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா திருச்சியில் தான் இருக்கும். ஆண்டுதோறும் சிறந்த கவிஞருக்கான பாவேந்தர் விருது புதுவை அரசு வந்து வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுவை அரசு வழங்கலை, நம்மோட தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வழங்குது. இதை நம்ம படிக்கும்போது நம்ம கடகடன்னு படிக்கும்போது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி போயிடும். தெளிவாக படிங்க. 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் நாள் புதுவையில் வந்து பாரதிதாசன் பிறந்தாங்கங்கிறது சரிதான். அப்போ சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. அவள் தான் பெண்களுக்கு கல்வி கற்றுக்கணும்னு சொல்லுவார், பெண்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பெரியார் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, முற்றுப்பெறாத வினை சொற்கள் வேறொரு வினை முற்றை கொன்று முடிந்தால் அது எவ்வகை எச்சம் அப்படின்னா முற்றெச்சம். 2 வினை சொற்கள் வந்துருச்சுனாவே அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றெச்சமாக தான்ப்பா வரும். முற்றுப்பெறாத வினை சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையெச்சம். நெக்ஸ்ட் பாருங்க, காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம். அதாவது பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிச்சுன்னா பெயரெச்சம், வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையெச்சம். இதில் வந்து காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் அப்படின்னு சொல்லியிருக்கு. காலத்தை உணர்த்தலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், குறிப்பு பெயரெச்சமாக தான் வரும். இது நம்ம உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம்ப்பா. நீங்கள் டீட்டெயில் வீடியோ வேணுன்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. நான் நிலத்தில் பொருந்தாதது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐவகை நிலம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பாலை நிலம் வந்து சேர்ந்து வரும். நான் நிலம் அப்படிங்கும்போது அது ஒரு பாலைவனமாக இருக்கிறதுனால அந்த நான் நிலத்தில் வந்து அந்த பாலைவனத்தை சேர்க்க மாட்டாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், பாலை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டைமண்ட்ஸ் கட் டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன பழமொழிக்கு வந்து இணையான பழமொழியை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. முல்லை முள்ளால் எடு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக பாருங்கள், துடி அப்படின்னா என்னென்னா பறை, அல்னா இரவு, நாவாய் படகு, திரைனா அலை, மருங்கு அப்படின்னா பக்கம். அப்போ 3 1 2 4 5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பொருந்தாததை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ராமனது வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம். வால்மீகி முனிவர் சமஸ்கிருத மொழியில் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் அதனை தமிழில் இயற்றினாருங்கிறாங்க. அவங்க சமஸ்கிருதத்தில் வந்து எழுதியிருக்க மாட்டாங்கப்பா, வடமொழியில் தான் எழுதியிருப்பாங்க.
கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராம அவதாரம் அப்படிங்கிற பெயரிட்டார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்னன்னு கேட்டிங்கன்னா மணி வகை தான் பயிர் வகை. நெக்ஸ்ட் பாருங்க, என் தமிழ் நா அப்படிங்கிறத எப்படி பிரியும்னா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா அப்படின்னு தான் பிரியும். இந்த இந்து வந்து இம்மா வந்து மாறிடும். அப்போ எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா அப்படின்னு தான் வரும். கூட்டு பெயர்களை காண்க அப்படின்னா கல்லுக்கு வந்து குவியல்னு வரும், பழத்துக்கு வந்து குலை அப்படின்னு வரும். அந்த மாதிரி அதாவது கூட்டமாக சேர்ந்து இருக்கிறது. கல் வந்து நிறைய குவிச்சு வச்சோம்னா அது கல் குவியல்பாங்க. பழம் நிறைய சேர்ந்து இருந்ததுன்னா குலை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உயிரெழுத்து அப்படின்னா என்ன வரும்னா வவ்வல், மெய்யெழுத்துனா கான்சோனன்ட், ஒப்பெழுத்துனா ஹோமோகிராஃப், உரையாடல்னா கான்வர்சேஷன் அப்படின்னு வரும். இந்த பொறுத்துகை கவனமாக பார்த்துக்கங்கப்பா, இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குறிஞ்சுனை நீர் காட்டாறு எந்த நிலத்தில் தொடர்புடையது? காட்டாறு அப்படின்னாவே நம்ம எடுத்துடலாம். காடு எந்த நிலத்தோட சேரும்? முல்லை நிலத்தில் தானே சேரும். அப்போ முல்லை அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, மலைபடுகடாம் பற்றி அவங்க தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மலைபடுகடாம் வந்து கூத்தராட்டுப்படை என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அது சரிதான். மலைபடுகடாம் அடிகள் எத்தனைனா 583, அதுவும் சரிதான். அதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா நன்னன். அப்போ இதில் தவறானது கேட்டிருக்காங்க. 3மே கரெக்டு தான். அப்போ தவறு ஏதும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சிலை சீலை அப்படிங்கிறதுக்கு பொருள் தர சொல்லியிருக்காங்க. சிலை அப்படின்னா சிலை செதுக்குவாங்கல்ல, அதான் சிலை. சீலை அப்படின்னா பெண்கள்லாம் புடவை கட்டுவாங்கள்ல, அந்த புடவைக்கு இன்னொரு பேர் தான்ப்பா சீலை. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா துணி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, திணை அப்படிங்கிறதோட பொருள் கேட்டிருக்காங்க. திணை அப்படின்னா தானியம். 3 சொல்லி நான் வந்தால் ஒழுக்கம்பா, 2 சொல்லி நான் வந்தால் தான் தானியம். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. கலைச்சொல் பாருங்க, எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம். எப்பிக் எந்த சொன்னால் காப்பி குடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செந்தி அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பண்புத்தொகை தான். செம்மை ப்ளஸ் தீ அப்படின்னு வரும், இல்லைன்னா செந்நிறமான தீ அப்படின்னு வரும். அப்போ அது வந்து பண்புத்தொகை தான் வரும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பாருங்க, விண்வெளி கதிர் அப்படின்னா காஸ்மிக் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ரண்ட் ரேஸ், புற ஊதா கதிர்கள்னா அல்ட்ரா வயலண்ட் ரேஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதை வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வச்சுருவாங்கப்பா. ஏன்னா இது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற இடம். இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப நம்ம டெஸ்ட்டில் வைக்கும்போது உங்களுக்கு இதுக்கு அட்டன் பண்ணி இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு மனசில் வந்து எளிமையாக பதிஞ்சிரும். அதுக்காண்டி தான் உங்களை மறுபடியும் வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டெலிகல்ச்சர் அப்படின்னா என்னது அப்படின்னா இன்டெலிஜென்ட் அப்படின்னாவே இன்டெலிஜென்ட்டாக என்ன சொல்லுவோம், அறிவார்ந்தவங்களை தானே சொல்லுவோம். அந்த வார்த்தையை வச்சு அறிவாளர் அப்படின்னு எடுத்துருங்க. 6 பெரும்பொழுதுகளும் இடம்பெற்ற திணை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 பெரும்பொழுதுகள் வந்து நமக்கு எதுக்கு வரும்னா மருதம் நெய்தல் ரெண்டுக்குமே வந்து 6 பெரும்பொழுதுகள் வந்து வரும். சரிங்களா? அப்போ 1 2 ரெண்டுக்குமே வரும். விளரியால் இடம்பெறும் திணை எது அப்படின்னா விளரி அப்படிங்கும்போதே நமக்கு நெய்தல் திணையில் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, கோப்பெருங்கேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என்னும் பட்டங்கள் வந்து எந்த மன்னனுக்கு உரியது அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழன் அவங்களுக்கு தான் இந்த பட்டங்கள் வந்து உரியது. நெக்ஸ்ட் பாருங்க, மொழியின் முதலில் வரும் சுட்டெழுத்துக்கள் எவை அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழிக்கு முதல்ல ஏ யா வரும். ஏங்கிறது முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். ஆ ஓங்கிறது இறுதியில் வரும். சரிங்களா? இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நிகண்டுகளில் சிறப்பான நிகண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சூடாமணி நிகண்டு. சேந்தன் திவாரம் நிகண்டு தான் முதல்ல வந்த நிகண்டு. தமிழில் முத வந்த நிகண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சதுரகராதி நிகண்டு. நெக்ஸ்ட் பாருங்க, தவறானவற்றை காண்க. தமிழில் தோன்றிய முதல் அகராதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சதுர அகராதி. சதுர் என்பதற்கு 6 என்பது பொருள்னு கொடுத்துருக்காங்க. அது 6 இல்லைப்பா, சதுர்னா 4. சதுர அகராதியை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். அப்போ இதை தவறானது கேட்டிருக்காங்க. தவறானதுன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஒன்று தான் ராங்கு. சிறுபஞ்ச மூலத்தின் மருந்து வகைகளின் பொருந்தாதது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை அப்படிங்கிறது ஒன்று வராதுப்பா. மல்லியில் தான் சிறுமல்லி பெருமல்லி அப்படின்னு வரும். பெருவழுதுணை அப்படிங்கிறது வராது. நெருஞ்சி, சிறுமல்லி, பெருவழுதுணை வராது, பெருமல்லி அப்படி தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், வலுவு சொற்களை நீக்கி வந்து திருத்தம் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்கள் வீட்டு சமையலில் இன்று அப்பளம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக பாருங்கள். கா அப்படின்னா என்ன வரும்னா காவடி. இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. இப்போ கவர்மெண்ட் கீழே நம்ம ஒன்றா நடத்தி கொடுத்துட்ருக்கோம்லப்பா, அதுலேருந்து எடுத்தது. கான்னா காவடி, கீ அப்படின்னா பாவ பூமி,
கூனா அழுக்கு, கைனா சதுரம். இதை கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. நமக்கு எல்லா டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு ஒரு 4 இது நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக மனசில் நின்றோம். அதனால் அதை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம ஈஸியாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் சந்திப்பிழையற்ற தொடரை காண்க வந்து காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இந்த ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அங்கே வந்து வல்லினம் மிகும். ஈ வினையச்செய்தில் வந்து வினையச்செய்துக்கு முன்னாடி வந்து அந்த கச தப அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும் இல்லைங்களா? அதை பயன்படுத்தி தான் இந்த இடத்துல வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் வந்து உலோக காலம். ஏன்னா அது வந்து வெண்கல காலத்தை சேர்ந்தது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ இது வந்து உலோக காலம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது அப்படின்னு இருக்காங்க. ஹரப்பா சிந்துவெளி நாகரிகம் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அது வந்து வெண்கல காலத்தை சேர்ந்தது சரிதான். அவங்களுக்கு வந்து இரும்பின் பயன் தெரியாது அப்படிங்கிறதும் சரிதான். அப்போ கூற்று ரெண்டுமே வந்து சரி. உலகிலேயே மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் தான் உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. மிகிரகுலர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக் அப்படிங்கிறதோட தலைவன் தான் மிகிரகுலர். குமாரகுப்தர் யாருன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவனவர். ஸ்கந்தகுப்தர்னா ஹீனர்கள் படையெடுப்பை எதிர்கொண்டவங்க தான் ஸ்கந்தகுப்தர். ஆரியப்பட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர், அவங்க தான் ஆரியப்பட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, எத்தனை இணைகள் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய அரசர்களோடு 2ஆம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்புப்பா. ஏன்னா 2ஆம் சந்திரகுப்தர் வந்து அவங்களோட சுமூகமாக தான் இருந்திருப்பாங்க. குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினருங்கிறது கரெக்டு தான். குப்தர்களின் அலுவலக மொழி வந்து சமஸ்கிருதம் கரெக்டு தான். மக்கள் பேசும் மொழி தான் பாலியும் பிராகிருதமாகவும் இருந்திருக்கும். ஹீனர் படையெடுப்பு வந்து குப்தர்கள் வந்து வீழ்ச்சிக்கு வழிகொலியது அப்படிங்கிறது கரெக்டு தான். அப்போ இதில் எத்தனை இணைகள் சரினா 2, 3, 4 மட்டும்தான் சரி, 1 வந்து ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா மார்க்கோ போலோ தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பாண்டிய அரசு அந்த கொற்கை துறைமுகத்தை பற்றிலாம் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. விழுப்புரம் மாவட்டம் 8000 வேத கல்லூரி ஒன்றை நிறுவியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா 1ஆம் ராஜேந்திரன் அவர்கள் தான் வேத கல்லூரியை வந்து நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, களப்பிரர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பாண்டிய அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுங்கோன். இதுலேயே வந்து சோழ அரசர்களும் வருவாங்கப்பா, அது பின்னாடி வரும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். இதுக்கு வந்து இவங்க வந்து வரி செலுத்த மாட்டாங்க. அதுக்கு பேர் தான்ப்பா அந்த கொடையாக வழங்கப்பட்ட நிலம்னு சொல்கிறது. தேவதானம்ங்கிறது கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். பள்ளிச்சந்தம்ங்கிறது சமண நிறுவனங்களுக்கு வந்து கொடையாக வழங்கப்பட்ட நிலம். வேளாண் வகை நிலங்களை என்ன சொல்வீங்கன்னா அந்த பிராமணர்கள் அல்லாத சொத்து இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து வேளாண் வகை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சித்தூர் சூறையாடல் வந்து எப்போது நடந்துச்சுன்னா 1303 1303 நடந்துச்சு. சித்தூர் சூறையாடல் வந்து வருஷம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கப்பா, ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. அதுவும் இந்த தைமூர் படையெடுப்பு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். தைமூர் படையெடுப்பு 1398. நெக்ஸ்ட் பாருங்கள், மாம்லூக் அப்படிங்கிற அடிமை வம்சம். மாம்லூக் அப்படின்னா அடிமைங்கிறது பொருள். அந்த அடிமை அரச வம்சத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அவர்கள். நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. கொய்சாளர்னா துவார சமுத்திரம் வந்துடும். யாதவர் அப்படின்னா தேவகிரி வரும். பல்லவர்கள் வந்து காஞ்சி வருவாங்க. அப்போ காகத்தியர் வாராங்கால் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்ததுங்கிறாங்க. அதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா விஜயநகர இராணுவ பீரங்கி படை மற்றும் குதிரைப்படை வந்து அவங்க வச்சுருந்தாங்க, அதனால தான் அது அச்சுறுத்தும் படையாக இருந்ததுங்கிறாங்க. ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மதுரை சுல்தானிய அரசை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தவர். மதுரையில் சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா குமார கம்பண்ணா. அவங்க தான் மதுரையில் ஒரு சுல்தானிய அரசுக்கு வந்து முடிவு கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜப்தி என்னும் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் தற்கான மாகாணங்களுக்கு நீடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் காலத்தில் தான் ஜப்தி என்ற முறை வந்து தக்காணம் வரைக்கும் நீடிச்சிருப்பாங்க. இது வந்து அக்பர் கொண்டு வந்திருப்பாங்க. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுப்பாருங்க. அக்பர் இந்துக்களின் மீதான ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை வந்து ரத்து செய்தார் அப்படிங்கிறது சரிதான்ப்பா. அவுரங்கசீப் தனது 3 சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சிக்கட்டில் அமர்ந்தாருங்கிறதும் சரிதான். கம்ரான் வந்து ஆப்கானியாரின் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராங்ப்பா.
ஹசன் சூரி பீகாரில் உள்ள சசாரத்தின் ஆட்சியாளர் ஆவாருங்கிறது சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மராத்திய பிரதம அமைச்சர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா மராத்தியர்கள்னாலே பேஸ்வா அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக பாருங்க. அமத்தியா அப்படின்னா நிதி அமைச்சர், வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர், சுமந்த்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், சேனாபதினா தலைமை தளபதி. இது வந்து அவங்க பேஸ்வாக்கள் இருக்காங்கல்ல மராத்தியர்கள், அவங்க இந்த மாதிரி தான் அவங்க நிதி அமைச்சரெல்லாம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களோட அமைச்சரவை இருக்கும்ல அதுலேருந்து எடுத்த கொஸ்டின். இது வந்து ஒருத்தவங்களுக்கு மாறும்ப்பா, குப்தர்களுக்கு மாறும், பாண்டியர்களுக்கு மாறும், ஒருத்தவங்களுக்கு மாறும். இது வந்து மராத்தியர்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். தவறான இணையை கண்டடிக. கெய்க்வாட்னா பரோடா, பேஷ்வா அப்படின்னா பூனே தான்ப்பா வரும். நாக்பூருக்கு வந்து என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோல்கார் வந்து இந்தூர், சிந்தியாங்கிறது குவாலியர். நாலந்தா வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து யுனெஸ்கோ வந்து எந்த ஆண்டு அறிவித்ததுன்னா 2009 தான் அறிவித்தாங்க. வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னியர் அவர்கள் தான் வழங்கியிருப்பாங்க. யாருடைய ஆட்சியின் போது சீன துறவி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு பல்லவ அரசர்கள் தான் வருவாங்க. அப்போ முதலாம் நரசிம்ம பல்லவன் அவங்க காலத்தில் தான் காஞ்சிபுரத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. போர்த்துகீசியர் பேராசிரியர் கார்வே இந்து விதவைகளுக்கான பள்ளியை வந்து எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா பூனேல தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த இந்திய கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது 8th புக்கில் இருக்க லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ப்பா. அதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் வரும். அந்த லெசன் படிக்க ஒரு மாதிரி இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அந்த லெசனை கவனமாக படிச்சிருங்க. பல்கலைக்கழக மானிய குழு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1956, கோத்தாரி கல்விக்குழு 1964, மெக்காலே கல்விக்குழு வந்து ஆங்கில கல்வியை பரிந்துரைச்சது. இலவச கட்டாய கல்வி வந்து 6 வயது முதல் 14 வயது வரை இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொறுத்துக. ஹரப்பா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தானில் தான் ஹரப்பா இருக்குது. மொஹஞ்சதாரோ வந்து சிந்து பாகிஸ்தானில் இருக்குது. காளிபங்கன் வந்து ராஜஸ்தான் இந்தியா. ஹரியானா வந்து ராகிகரி குஜராத்தில் இருக்குது. இந்தியாவில் தான்ப்பா ராகிகரி குஜராத். நெக்ஸ்ட்டு கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். ஏன்னா அவங்க கங்கை வரைக்கும் போய் படையெடுத்திருப்பாங்க. அதுக்காக இந்த சிறப்பு பெயர் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேற்கிந்திய பகுதிகளில் முகலாயர்களின் அதிகாரத்தை பெருமளவில் மதிப்பிழக்க செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவாஜி தான். ஏன்னா சிவாஜி வந்து மேற்கிந்திய பகுதிகளில் தான் அவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் வந்து முகலாயர் ஆதிக்கத்தை வந்து மதிப்பிழக்க செய்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள். தவறான இதை. டச்சுக்காரர்கள் வந்து சூரத்தில் தான் அவங்களோட வணிக மையத்தை அமைச்சிருப்பாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அமைச்சிருப்பாங்க. டேனியர்கள் தரங்கம்பாடியில் அமைச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் சென்னையில் அமைச்சிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சென்னையில் அமைச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுமே ஃபஸ்ட்டு சூரத்தில் தான் அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர்களின் ஆட்சி ஓர் குடையின் கீழ் ராஜபுத்திர அரசர்களோடு இணைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் காலத்தில் தான் இணைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். கம்பர் வந்து தமிழில் ராமாயணத்தை எழுதி வந்து சிதம்பரம் கோயிலில் அரங்கேற்றம் செய்தார் அப்படின்னு இருக்காங்க. கம்பர் வந்து ராமாயணத்தை சிதம்பரம் கோயிலில் அரங்கேற்றம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் தான் அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க. பெரிய புராணத்தை தான் சிதம்பரம் கோயிலில் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குப்பா. அப்போ ரெண்டுமே வந்து ராங் தான். இது வந்து யூனிட் 7ல் வந்து உங்களுக்கு கவர் ஆகும்ப்பா. கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். விஜயநகர நாயக்க அரசுகளின் ஆதரவில் வந்து இலக்கியங்கள் பெருமளவில் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டன அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. அரச குடும்ப ஆதரவில் தெலுங்கு இலக்கியம் வந்து செழிப்பு பெற்றதுங்கிறாங்க. அதுவும் சரிதான். நெக்ஸ்ட் பாருங்கள். பிரபந்தம் எனப்படும் ஒரு புதிய வகை தமிழ் இலக்கியம் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் தான் உருவானது. காப்பிய நூலான சிலப்பதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கும் விஜயநகர காலத்தில் மிகச்சிறந்த உரை நூல்கள் வந்து எழுதப்பட்டன அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்கள். தற்போது இது வந்து அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ப்பா. தற்போது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். மக்களை தேடி மருத்துவ திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னா கிருஷ்ணகிரி. மக்கள்லாம் கிருஷ்ணரை தேடித்தானே போவாங்க. அப்போ கடவுளை தேடி போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்ம கார்டியான் அப்படிங்கிற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கிடையே நடைபெற்றதுன்னா இந்தியா ஜப்பான். அதாவது ஜப்பான்காரவங்க வந்து நிறைய தர்மம் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 26வது ரிசர்வ் வங்கி ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா அவங்க தான்.
G20 மாநாடோட கருப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய புவி அரசியல் சூழல் அப்படிங்கிறதான் G20 மாநாட்டோட கருப்பொருள். விசாகா கமிட்டி எதனுடன் தொடர்புடையதுன்னா காவல்துறையில் ஏற்படுற பாலியல் புகாருக்காக அதை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த விசாகா கமிட்டி. முதல்வர் மருந்தக திட்டம் எத்தனை மாவட்டங்களில் முதற்கட்டமாக தொடங்கப்பட்டது அப்படின்னா 38 மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னையில் தொடங்கி வச்சாங்க. யுவிகா திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னா இளம் விஞ்ஞானியான பள்ளி மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இஸ்ரோ தொடங்கப்பட்டது தான் இந்த யுவிகா திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, உலக அமைதி கோபுரம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு புத்தர் கோயில் தான்ப்பா உலக அமைதி கோபுரம் அப்படிங்கிறது. அது நீளமான கோபுரம் கொண்ட ஒரு புத்தர் கோயில், அதுக்கு தான் இந்த பேர் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 1-2-3 அணுசக்தி திட்டம் எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுகிறதுனா அமெரிக்கா, இந்தியா. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். இது எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. இது சால்வ் பண்ணுறதோட நம்ம உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஜிஎஸ், தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சுப்பா. மேக்ஸ் கொஸ்டினை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதுனா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.